நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா எந்த நோய் வந்தாலும் அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய செல்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு அர்த்தம். அது குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா, ஒட்டகம் மெதுவாக காலை வச்சது, அதுக்கப்புறம் முன்னங்காலை வச்சது, முழு காலை வச்சது, தலையை விட்டுச்சு, அப்புறம் உள்ளே உள்ளே இருக்கிற ஆளை வெளியில் அனுப்புகிற அந்த மாதிரி கதை தாங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா நம்ம உடம்பு வீணாக போகிறது. 7 மணிலேருந்து 8 மணி நேரம் தூக்கம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட்டு நம்ம தூங்கும்போது தான் நம்ம உடம்புல ஹீலிங்னு ஒன்று நடக்குது, ரிப்பேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. ஸோ இந்த 7 மணிலேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற தயிரை சாப்பிட்டா தும்மல் வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னால் மூச்சு விட முடியல, இரவில் கொரட்டை ரொம்ப விடுறேன், சில நேரங்களில் தூக்கமே வரமாட்டேங்குது, சில நேரங்களில் யாராவது அங்கே தும்முனாங்கன்னா இங்கே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்குது. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். நல்ல முத்திரைகள் இருக்குது, அந்த முத்திரைகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு மிக 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 நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த முத்திரைகள்லாம் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். 3 முத்திரைகளில் முதல் முத்திரை ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். எப்போவுமே உடம்புன்னு இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று படுத்த தானே செய்யும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டாக்டர் உடம்பு சரியில்லையா? உங்களுக்கா? என்ன டாக்டர் இது, டாக்டருக்கே உடம்பு சரியில்லைன்னா என்ன அப்படிம்பாங்க. டாக்டருக்கும் உடம்பு தானேங்க, அவருக்கும் ரத்தம், எலும்பு, மஜ்ஜை, நரம்பு எல்லாமே இருக்குது. அவரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். அவருக்கும் வேலை செய்ய செய்ய சக்தி போக தானே செய்யும். சாப்பிட்ணும், திருப்பி அவர் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் நமக்காவது நேரம் இருக்கும். காலையில் 8 மணி 9 மணி இல்லை 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் போகணுன்னு. டாக்டர்ஸ்க்கெல்லாம் அப்படி கிடையாது. அர்ஜென்ட் அப்படின்னா நேரம், காலம், இரவு, பகல், வேலை எதுவுமே பார்க்காம ஓடணும். எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்க்கும் போலீஸ்காரங்களுக்கும் வேலைங்கிறது கிடையாது, நேரங்கிறதே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அத்தனை போலீஸ்காரங்களும் ரோட்டில் தான் இருப்பாங்க. நிஜமாகவே அவங்களோட வாழ்க்கையை நினைக்கும் போது என்னதான் இருந்தாலும் அவங்கள நிஜமாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போது டாக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை போலீஸ்காரங்களாகட்டும் யாராக இருக்கட்டும், இந்த உடம்பு அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், ஏதாவது ஒரு நோய் வரதான் செய்யும். ஆனால் உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மோஸ்ட்லி ஒரு 85% நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம், இல்லை அதுக்கு என்ன காரணம்? இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, 35-40 வயசு ஆகிடுச்சா இனிமேல் ஒன்று ஒன்றா வரத்தான் செய்யும் அப்படிம்பாங்க. ஏன்? அதே உடம்பு, அதே மூச்சு, அதே ஆள் தான், எப்படி 35-40 வயசு ஆனிச்சுன்னா பிரச்சனை வருங்கிறாங்க? காஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது, இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருக்கா? நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா எந்த நோய் வந்தாலும் அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய செல்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு அர்த்தம். அது குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா, ஒட்டகம் மெதுவாக காலை வச்சது, அதுக்கப்புறம் முன்னங்காலை வச்சது, முழு காலை வச்சது, தலையை விட்டுச்சு, அப்புறம் உள்ளே உள்ளே இருக்கிற ஆளை வெளியில் அனுப்புகிற அந்த மாதிரி கதை தாங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா நம்ம உடம்பு வீணாக போகிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதை பற்றி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதை பற்றியெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ வழிமுறைக்கு வரலாம். என்ன பண்ணணும்? நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உடம்புல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னா முதல் நாள் இரவு சீக்கிரம் படுக்கணும். 7 மணிலேருந்து 8 மணி நேரம் தூக்கம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட்டு நம்ம தூங்கும்போது தான் நம்ம உடம்புல ஹீலிங்னு ஒன்று நடக்குது, ரிப்பேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. ஸோ இந்த 7 மணிலேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்பர் 1. நம்பர் 2, நேரத்துக்கு ஒழுங்காக பசிச்சு சாப்பிடணும், கரெக்டாக சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். இது 2வது. 3வது, 3 லிட்டர் தண்ணி கட்டாயமாக குடிக்கணும். அது 2 லிட்டர் தண்ணி 1 லிட்டரு காஃபியாவோ பாலாவோ ஜூஸாவோ அல்லது மோராவோ சாம்பாராவோ ரசமாவோ எப்படியோ போகுது, ஓகேங்களா? ஸோ 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இல்லை நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், அதை இல்லாத மற்றதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றேன்னா வெல் அண்ட் குட், வெரி குட், ஐ எம் ரியலி அப்ரிஷியேட்டிங் யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது, எக்ஸசைஸ். உடம்பில் ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். அந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு, ரத்தம் நல்லா சுத்திகரிக்கப்படுறதுக்கு, நிறைய ஆக்சிஜனேற்றம் ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ், யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி. அடுத்து மிக மிக முக்கியமானது என்னென்னா பாசிட்டிவ் மைண்ட். எனக்கு நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது பாசிட்டிவ். இந்த 5 விஷயங்களும் இருந்ததுன்னா உடம்பில் நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அடுத்து, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, என் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, சாதாரணமாக
ஒரு வெளியில் போனாலே ஒரு டஸ்ட் இருந்தாலே தும்மல் வந்துடுது, ஏசி போட்டால் தும்மல் வந்துடுது, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற தயிரை சாப்பிட்டா தும்மல் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் மூச்சு விட முடியல, இரவில் கொரட்டை ரொம்ப விடுறேன், சில நேரங்களில் தூக்கமே வரமாட்டேங்குது, சில நேரங்களில் யாராவது அங்கே தும்முனாங்கன்னா இங்கே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்குது. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நான் சொன்ன 5 விஷயங்களும் நீங்கள் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நல்ல முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரைகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு மிக 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 நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த முத்திரைகள்லாம் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். 3 முத்திரைகளில் முதல் முத்திரை பிராண முத்திரை. பிராண முத்திரை எப்படி செய்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பிராண முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 விரல்கள். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சுண்டு விரல், மோதிர விரல் இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த 2 விரல்களையும் மேலே எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் பிராண முத்திரைன்னு பேர். இதை என்ன பண்ணணும், உங்களுடைய முகத்துக்கு நேராக உள்ளங்கை வரா மாதிரி வச்சுட்டு உங்களுடைய கால்கள் மேலே வச்சுக்கணும். இந்த பிராண முத்திரையை பண்ணும்பொழுது பிராண சக்தியானது அதிகரிக்கிறது. நம்ம உடம்பில் முக்கியமாக என்ன வேணும்? பிராணன் தான் இருக்கணும். அந்த பிராணன் உயிர், லைஃப், எனர்ஜி, சோல் என்ன வேணால் சொல்லலாம். அதுக்கு அந்த சொல் ஒன்று தான், பொருள் பல அப்படிங்கிற மாதிரி நம்ம உயிர் சக்தி அதிகமாக இருக்கணும், பிராண சக்தி அதிகமாக இருக்கணும்னா இந்த முத்திரை ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் பிராண முத்திரைன்னு பேர். கைகளை அப்படி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், உங்களோட மோதிர விரல், கட்டை விரல் மூணுத்தையும் இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 2 விரல்கள் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய கால்கள் மேலே அந்த கைகள் இருக்கட்டும். நம்ம கைகளில் 5 விரல்களில் பஞ்சபூதத்தினுடைய அம்சம் இருக்குது. சுண்டு விரல் பார்த்திங்கன்னா நீர் தன்மை உடையது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மோதிர விரல் இருக்கு இல்லையா, அது எர்த், பிருத்வி, பூமியினுடைய தன்மை உடையது. இந்த கட்டை விரல் அக்னியினுடைய தன்மை உடையது. ஸோ நீர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது பூமி, இந்த அக்னி, இது 3 ரொம்ப முக்கியம். இந்த 3 சேரும்போது தான் நம்ம உடம்பில் பிராணசக்தினானது அதிகரிக்குது. அதனால தான் இதுக்கு பேர் பிராண முத்திரைன்னு பேர். இந்த முதிரையை உங்களுடைய கால்கள் மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு நல்லா பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. ஒரு 3 to 5 நிமிடங்கள் கண்களை மூடிக்கிட்டு பொறுமையாக மூச்சை இழுத்து விடுங்க. இந்த பிராண முத்திரையை செய்ய செய்ய உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும். இப்படியே வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு நிதானமாக உங்களுடைய நோக்கம் உங்களுடைய முத்திரையில் இருக்கணும், உங்களுடைய மனசு உங்களுடைய மூச்சில் இருக்கணும். அப்படியே இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது முதல் முத்திரை. 2வது முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபான முத்திரை. அபான வாயு இது நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உயிர் சக்தியிலேருந்து பிரிஞ்சு எடுத்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரல், மோதிர விரல் இதை 2த்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்துக்கிட்டு 2 கைகளையும் நேராக வச்சுக்கோங்க. நடுவிரல் ஸ்பேஸ், அதாவது ஆகாயத்தை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த மோதிர விரல் பார்த்திங்கன்னா எர்த், பூமியை குறிக்கிறது. ஸோ இந்த 2த்தையும் அப்படி சேர்த்து அக்னியோடு சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் அபான முத்திரைன்னு பேர். இதை அப்படியே வச்சுட்டு உங்களுடைய எல்லா முத்திரையுமே உங்களை நோக்கி இருக்கணும், கீழ் நோக்கி இருக்கக்கூடாது. அப்போ சக்தி எங்கே வரும்? உங்களுக்கு தான் வரணும், உங்களை நோக்கி இருக்கணும். அதனால் கைகளை இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் கால்கள் மேலே கைகளை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. எத்தனை முறை? ஒரு 3 to 5 நிமிடம். இதை ஒரு நாளைக்கு 3 தடவை செய்யலாம். ஓகேங்களா? அது மாதிரி செய்யும்பொழுது உங்களுடைய மூச்சில் கவனம் இருக்கட்டும், உங்களோட கைகள் மேல் நோக்கி இருக்கணும். கண்களை மூடிக்கிட்டு அபான முத்திரை செய்யுங்க. இது செய்யும் பொழுது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்து 3வது ஒரு முத்திரை, முக்கியமான முத்திரை, சமான முத்திரைன்னு பேர். இந்த சமான முத்திரை அப்படிங்கிறது நம்ம உடம்ப ஹீட் எனர்ஜி, கோல்டு எனர்ஜி, நம்ம உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்குது. இந்த 72,000 நாடிகளில் இட, பிங்கள, சூக்ஷ்ம, அதாவது நம்ம இடநாடி, பிங்கள நாடி, அதாவது சூரிய நாடி, சந்திர நாடி, நடுவில் இருக்கிறது சுழுமுனை நாடி, சூக்ஷ்மங்கிறது சுழுமுனை நாடி. இந்த சூக்ஷ்ம நாடி, இந்த இட, பிங்கள, அதாவது சூரிய நாடி, சந்திர நாடி 2த்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது. இந்த 3 நாடிகளும் சமமாக இருக்கிறதுக்கு இந்த சமான முத்திரை ரொம்ப முக்கியம். இந்த 3ம் சமமாக இருக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல நல்ல எனர்ஜி ஃபார்ம் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எப்படி பண்ணணும்? 5மே, அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாயு, இந்த 5ம் என்ன ஆகும்னா சேர்ந்து இருக்கணும். இந்த 5ம் பஞ்சபூதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமான முத்திரை. இந்த 5த்தையும் சேர்த்துக்கணும். இந்த 5 விரல்கள், நுனிகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லாத்தையும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும். இப்படி சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய தொடை மேலே வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு ஒரு 5 நிமிடம் நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த சமான முத்திரை பண்ணும்போது உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உங்களுடைய லிவர் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடியில் ஹீட் அண்ட் கோல்டு எனர்ஜி கரெக்டாக சமமாக இருக்கும், உடம்புல ஜீரணத்தன்மை அதிகரிக்கும்,
கான்ஸ்டிபேஷன் இருக்காது. சமான முதிரை பண்ணும்போது உடம்புல நம்மளுடைய ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் பேலன்ஸ் எல்லாமே சமமாக இருக்கும். உடம்புல ரத்தம் ஊறும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் இந்த 3 முத்திரைகளும் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். முத்திரைகள் செய்யும் பொழுது சத்தமாக இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுடைய மனசை உள்முகமாக கொண்டு போய் மனசை அந்த முத்திரையில் வச்சு மூச்சில் உங்கள் கவனத்தை வச்சு பொறுமையாக பண்ணும்பொழுது தான் அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யோக பயிற்சியும் செய்யணும். வெறும் விரல்களால் முதிரைகளை பண்ணிவிட்டு எனக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஆனால் யோக பயிற்சியோட, ஆசன பயிற்சியோடு செய்யும்பொழுது இன்னும் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமா, இந்த கைகளை விஷ்ணு முத்ராவில் வச்சுக்கிட்டு வலது பக்கம் நல்ல மூச்சை இழுத்து இடது பக்கம் விட்டு இடது பக்கம் மூச்சை இழுத்து வலது பக்கம் விடுறது. இதுக்கு பேர் நாடி சுத்தி பிராணாயாமா, இல்லைன்னா அனுலோம அவிலோம பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. இது பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். பொறுமையாக நிதானமாக பயிற்சி செய்யுங்க, அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். அதோடு நான் முன்னாடி சொன்ன அந்த 5 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான அந்த ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. எதிர்க்கு இருக்கிற நோயை கிட்டவான்னு சொல்கிறதும் அதை விரட்டி அடிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்ன வழிமுறைகள், உணவு முறைகள், பாசிட்டிவ் மைண்டு, அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம், நிறைய தண்ணி குடிக்கிறது, பாசிட்டிவாக இருக்கிறது. 2வது விஷயம் என்னென்னா இந்த முதிரைகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது எல்லாமே செஞ்சிங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக 25, 35, 45 எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி 55, 65, 75லையும் வச்சுக்க வேண்டியது, நான் சொல்கிறது வயசு, அந்த விஷயங்களை வச்சுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் பயிற்சி நிச்சயமாக நிறைய செய்யுங்க. அதற்கு முயற்சி ரொம்ப முக்கியம். நேரம் காலம் ஒதுக்குங்க. ஆயுள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆரோக்கியம் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதற்கு துணையாக உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வேணுமோ சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.